மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு முன்னாள் UN அதிகாரியும் எழுத்தாளருமான ஆர் கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் இசை. நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா 4 முனை அப்படின்னு இருந்தது 3 முனையாக மாறுமா அப்படின்னு பல குழப்பங்களுக்கு அப்புறமா இப்போ 5 முனை அப்படின்னு மாறி இருக்கு. சசிகலா, ராமதாஸ் இந்த கூட்டணியுமே சேர்த்து களம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நான் அது 5 முனை போட்டின்லாம் பார்க்கல. 4 முனை போட்டியா தான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மும்முனை போட்டி தான் அது. நாம் தமிழர் இந்த தேர்தலில் அவர்கள் முன்ன எப்படி வெற்றி பெற்றார்களோ, எவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்களோ அதை விட இந்த முறை கொஞ்சம் குறைச்சலா வாங்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவர்களுடைய வாக்குகளில் சிலவற்றை தாவேகா எடுத்துக்குமோன்ட்டு நான் நினைக்கிறேன். அதை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். அதனால இது மும்முனை போட்டி. இதுல 2வது இடத்துக்கான போட்டி பத்தி தான் இந்த தேர்தல். முதல் இடம் ஏற்கனவே இப்போ இருக்கிற திமுக அரசுக்கு அதுதான் முதல் இடத்தை பெறப்போகுது. அவர்கள் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவார்கள். இந்த தேர்தல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஒரு பெரிய டைனமிக் சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் தாவேகா உள்ள களமிறங்கி இருக்காங்க ஒரு மாற்று சக்தியா அப்படின்னு பார்க்க. 2006 விஜயகாந்த் வந்தபோது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் கட்சியை திருநகர் மதுரையில தொடங்கும் பொழுது 5 லட்சம் பேர் கூடினாங்க. அதை விட இன்னைக்கு பெரிய ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு வசீகர கவர்ச்சி தலைவராக விஜய் வலம் வருகிறார். அவர் போரிடங்கள்லாம் மிகப்பெரிய கூட்டம் வருது. இளைஞர்கள் அவர் பின்னாடி பெருமளவில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு 1 கோடி இளைஞர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதுல பெரும்பாலானவர்கள் அவருக்கு வாக்களிக்கலாம். விஜயகாந்த் 2006 ஒரு 135 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பாதித்தார். ஆனா ஒரு இடத்துல தான் வென்றார். இவர் விஜய் ஒரு அதிகபட்சம் ஒரு 175 இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம். அதிகபட்சம் சில இடங்களில் அவர் வெல்லலாம். ஒரு 10 இடங்கள்ல வெல்லலாம், 20 இடங்கள்ல வெல்லலாம் அதிகபட்சம். அதுக்கு பிறகுதான் ஒரு மாற்றம் ஏதேனும் வரணும்னா வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் 5 வருஷங்கள் அவர் அரசியல் பண்ணணும், அரசியல்ல இருக்கணும், தன்னை நிலைநிறுத்திக்கணும். தனக்குன்ட்டு அரசியல் மூலமாக, தன்னுடைய பொது வாழ்க்கை செயல்கள் மூலமாக, கருத்துக்கள் மூலமாக, வியூகங்கள் மூலமாக, அவர் எடுக்கும் நிலைகளின் மூலமாக அவருக்கு ஒரு நல்லெண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்கணும். 2031 அவர் தனியாக இதே மாதிரி நின்று அவர் ஆட்சிக்கு வரணும். அவர் ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்குவோம். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறை ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுதும் இந்த சமூக அமைப்பு புரட்டி போடப்படுகிறது. எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது பல லட்சக்கணக்கான குடும்பங்களை அதால் உயர்த்த முடித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்த பொழுது வேற ஒரு புது லட்சக்கணக்கான குடும்பங்கள், திமுக சார்ந்த குடும்பங்கள் மேல அவர்களை சமூக ரீதியாக அவர்கள் மேல வந்தாங்க. அதே மாதிரி சமூக பொருளாதார ரீதியாக. அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆர் வந்த போது 1977 பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் அவரை ஒட்டி, அவருடைய இயக்கத்தை ஒட்டி இருந்த, அதனால் ஆதரவு பெற்ற இவர்கள் மேல வந்தாங்க. அது மாதிரி நாளைக்கு விஜய் ஒருவேளை 2031 ஆட்சிக்கு வந்தால் அவர் ஒரு புதிதாக பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் மேல வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். 2031 வரைக்குமே இவர் அரசியல் களத்துல தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த தேர்தலை தோல்வியுற்ற உடனே விஜய் காணாம போயிடுவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்க முடியுது. பொருத்தம் தான் பார்க்கணும். அதிமுக அது ஒரு பிரதான எதிரி கட்சியா இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துல இந்த கட்சி இப்போ களத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த தாவேகா நிரப்பிட்டாங்க அப்படின்னு அதிமுகவை குறைச்சு மதிப்பிடுறாங்களா, இல்லைன்னா அப்படிதான் களம் இருக்குதா? இல்ல, அதிமுக முன்ன இருந்த ஒரு பெரிய ஒரு இருப்பு பிரசன்ஸை நான் பார்க்கல. அவர்களுடைய வலிமை கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆனால் அந்த இடத்தை தாவேகா பிடிச்சிருச்சுன்ட்டுலாம் நான் அப்படி இன்னும் என்னால சொல்ல முடியல. பல இடங்களில் அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை அவர்கள் மடைமாற்றுவார்கள்ட்டு எனக்கு தோணுது. திமுகவை அவர்கள் பாதிக்கிறதை விட அதிமுக பாஜக கூட்டணியை பாதிப்பார்கள்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 21வது நாளா நமக்கு ஈரான் அமெரிக்கா போர் அப்படிங்கிறது நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான பரிசீலித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் மீதான அந்த ராணுவ
தாக்குதல் நடைமுறைகளை குறைக்கிற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர் முடியறதுக்கான ஒரு சிக்னலா இதை பார்க்கலாமா? போர் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த போர் முடிஞ்சிருமா? இதை தொடர்ந்து நடத்துவதற்கான பலம் 3 பேருக்கும் கிடையாது. அமெரிக்காவுக்கு கிடையாது, ஈரானுக்கு கிடையாது, இஸ்ரேலுக்கும் கிடையாது. அதனால இந்த போர் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். நேற்று அவர் போட்டிருக்க பதிவுல வைண்டிங் டவுன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஏற கட்டிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்னா கடையை மூடுற நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு. அதனால இந்த மாத இறுதி, அதிகபட்சம் அடுத்த மாதம் தொடக்கத்துல முதல் வாரத்திலேயே இந்த போர் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா எண்ணெய் விலையெல்லாம் 53% எண்ணெயோடைய விலை உயர்ந்துருச்சு. அது ஒரு பெரிய நெருக்கடியா அவருக்கு உலக அளவுல பொருளாதாரத்திற்கு தந்திருக்கு. அவருடைய அமெரிக்கர்கள் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 35 கோடி அமெரிக்கர்கள் இருக்காங்க. அத்தனை கோடி கார் கூட இருக்கும். அவர்கள் முழுவதும் சாலை பயணத்தை நம்பி இருப்பவர்கள், கார்களை நம்பி இருப்பவர்கள். முன்னாடி 3.65 3.50 ஒரு கேலன், 3.5 லிட்டர் என்பது ஒரு கேலன் டாலருக்கு வித்துட்டு இருந்த இன்னைக்கு $4 வந்துருச்சு. 20% விலை உயர்வு வந்துருச்சு. அது அவங்களுக்கு அது வலிக்கும். அது விலைவாசிகள் எல்லாம் தாறுமாறா ஏற வச்சிரும், பணவீக்கத்தை கொண்டு வரும். ஸோ இது ஒரு சுழற்சி அடிப்படையில ஒரு பொருளாதார தொய்வை இந்த போரை தொடர்ந்து நடத்தினா ஏற்பட்டுரும். அந்த காரணத்தினால அவரு இராணுவ இலக்குகள்லாம் பெரும்பாலும் நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க ஈரான்ல நிலப்பரப்புல நாங்க தாக்குதல் செய்யறது மாதிரியான முடிவு இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, மத்திய கிழக்கு பகுதிகளில் 2000ல இருந்து ஒரு 2500 மரைன் படையினர் களமிறக்கியிருக்காங்க. ஸோ இது இன்னும் எந்த அளவுக்கு தீவிரமாக்கும், என்ன ஐடியால பண்ணியிருக்காங்க இதை? அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரியா தெரியல. கார்க் தீவுன்னு ஒண்ணு இருக்கு அங்க. அது அங்கதான் ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஈரான்ல இருந்து. ஈரானுடைய மெயின்லேண்ட்னு சொல்றோம் இல்லையா, முக்கிய ஈரானுடைய பெரிய நிலப்பரப்புல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுல அவங்களுடைய எண்ணெய்கள்லாம் அந்த தீவு கிட்ட இருக்கிற கடல் ரொம்ப ஆழமான கடல். அதனால அவர்களுடைய எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய அந்த கப்பல்கள், எண்ணெய் தாங்கும் கப்பல்கள், அது வழியா அங்கிருந்து போறதுதான் அவர்களுக்கு. அங்க சுத்திகரிப்பு ஆலைகள் அதெல்லாம் இருக்கு. ஸோ 90% எண்ணெய் அங்கிருந்து தான் வெளியில போகுது ஈரானியர்களுக்கு. மார்ச் 13 அன்னைக்கு அவர் தாக்குனார். அங்க இருக்கக்கூடிய ராணுவ இலக்குகளை அவர் தாக்கிட்டு 90% அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த எண்ணெய் குழாய்கள் மெயின்லேண்ட்ல இருந்து, முக்கிய நிலப்பரப்புல இருந்து இந்த இடத்துக்கு, இந்த தீவுக்கு கொண்டு வர அந்த எண்ணெய் குழாய்களை கட்டமைப்பை என்னால 5 நிமிஷத்துல தகர்த்துற முடியும். இது எப்ப சொன்னார் அப்படின்னா, 2 நாள் முன்னாடி ஈரானியர்கள் கத்தாரினுடைய ராஸ் லஃபான் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணெய் கிணறு அதை தாக்கிட்டாங்க. அங்க அதுல பல ஆயிரம் கோடி சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதை திருப்பி கட்டமைக்கிறதுக்கு 5 ஆண்டுகள் ஆகுமா. அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அந்த தீவை கைப்பற்றிட்டா குரல் விளையவே நெரிச்சிடலாம், ஈரானுடைய குரல் விளையவே நெரிச்சிடலாம். அதுக்காக இந்த 2500 பேர் ஒருவேளை அங்க தெரிவிக்கப்படுகிறார்களா, ஜப்பான்ல இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சில பேருக்கு இருக்கு. ஆக்சியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி வலைத்தள ஊடகம், அவங்க ஒரு இதழ், அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்காகத்தான் அவரு முயற்சி பண்றாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றாரு. நான் நினைக்கிறேன் அது ஒரு பேக்கப் பிளானா இருக்கும், அல்லது அது ஒரு இன்னொரு திட்டமாக இருக்கலாம். அதுல நிறைய ஆபத்து இருக்கு. அந்த 2500 பேருடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் அதை அவர் பாதுகாப்பாக அதை கைப்பற்றி விட்டு அந்த வீரர்களுடைய உயிருக்கு அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படலைன்னா ஈரானுடைய பொருளாதார வலிமை முற்றிலுமாக சிதைந்துவிடும். இப்போ இந்த மரைன் படை வீரர்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாட்டோ 20 ஆண்டு காலமாக ஈரான் மண்ணில் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த 2 வார அந்த பதட்டத்திலேயே அவங்க முற்றிலுமாக வெளியேறி இருக்காங்க. சோ இதுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இந்த 2500 பேருக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் $1 பில்லியன் குவெஸ்டின். அதனால அதை பண்ண முடியாதுன்றதுனால தான் அது நடக்காது அப்படின்றதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
Okay, அப்போ இந்த போர்ல வந்து ஈரானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அப்படி இல்லை. இதுல இந்த போர்ல 3 தரப்புக்கும் வெற்றி இருக்கு, 3 தரப்புக்கும் தோல்வி இருக்கு. ஓகே. அதனால ராணுவ இலக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் ஈரானுடைய ஆற்றல் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனுடைய கடற்படை பெரிதும் சேதமடைந்திருக்கு. வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் சேதமுற்றிருக்கின்றன. அதுக்கப்புறம் அதனுடைய ராணுவ தளவாடங்கள் கையிருப்பு குறைஞ்சு போயிருக்கு இந்த 20-21 நாள் போர்ல. அதனுடைய ஆயுத உற்பத்தி சாலைகள், அதனுடைய எரிவிசை உற்பத்தி தளங்கள், அதனுடைய சேமிப்பு கிடங்குகள், அதெல்லாம் அது மேலெல்லாம் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதனால அந்த வகையில அமெரிக்காவுக்கு அதை வெற்றின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர்களுடைய அவருடைய தலைவர், உச்ச தலைவரை இன்னும் அவர்கள் நல்லடக்கம் பண்ணல. ஏன் பண்ணலைன்னா அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு. அந்த நல்லடக்கத்துல பெரிய ராணுவ தலைவர்கள் மற்றவர்கள்லாம் வருவாங்க, அவர்களை படுகொலை செஞ்சிருவாங்களோ இஸ்ரேலியர்கள்னு பயந்துகிட்டு இன்னும் அதை பண்ணல. மற்றவர்கள்லாம் நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால அதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனால் அவர்களுடைய இலக்காக முதல்ல அவர் சொன்னது ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் ஆர்த்தெழுங்கள்னு சொன்னார். அது நடக்கல. அது எப்ப நடக்கும்னு தெரியாது. 1. 2வது, யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோகிராம் அவர்கள்ட்ட இருக்கு. பூமிக்கு கீழே புதைஞ்சிருக்கு. இஸ்பஹான்லயும் நட்டான்ஸ் பக்கத்துலயும் இருக்குன்னு சொல்றாங்க சில பேர். அது எங்க இருக்குன்னு சரியா தெரியாது. அது வந்து இன்னும் கணக்குக்கு வரல. அதை இவர்கள் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கல. அந்த வகையில அவர்களுக்கு அது தோல்விதான். அப்படியே ஈரானியர்களை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கர்களை வந்து மூச்சு திணற வச்சுட்டாங்க இந்த ஈரானியர்கள். இந்த நீரிணையை மூடி, ஹொர்முஸ் நீரிணையை மூடி 53% எண்ணெயினுடைய விலை $65-70 இருந்தது ஒரு பேரலுக்கு. இன்னைக்கு வந்து 110-12 வந்துருச்சு. அது வந்து அமெரிக்கர்களை திக்குமுக்காட வச்சிருச்சு. எந்த அளவுக்கு திக்குமுக்காட வச்சிருச்சு அப்படின்னா, ஒரு மாதம் ஈரானே பொதுவெளியில் பொது சந்தையில் எண்ணெய் விற்கலாம்ட்டு விலக்கு அமெரிக்கர்கள் தர அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி பேரல் தேவைப்படுதாம் உலக பயனுக்கு. ரஷ்யாவுக்கு அதே மாதிரி விலக்கு தந்திருக்காங்க. எல்லா நாட்டுக்கும் விலக்கு தந்திருக்காங்க. இந்தியாவுக்கு விலக்கு தந்திருக்காங்க ஏப்ரல் 19 வரைக்கும், ஒரு மாத காலம். அதனால அப்போ இத வந்து அவர்கள் போதுமான அளவு கணிக்கலன்னு தெரியுது. ஏன்னா 40 கோடி லிட்டர் எண்ணெயை அமெரிக்கர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ், அவர்களுடைய வியூக சேமிப்புல இருந்து. அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஈரானியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னா, அவர்கள் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வளைகுடா நாடுகளின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் ராணுவ அமெரிக்க தளங்களின் மீது அப்படின்னு அவங்க சொன்னாலும், அமெரிக்க சொத்துக்களின் மீதுன்னு அவங்க சொன்னாலும், அமெரிக்க வீரர்களின் மீதுன்னு சொன்னாலும், அது பல இடங்கள்ல பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோ மக்களோ எளிதில் மறந்துடுவாங்கன்ட்டு நான் எனக்கு தோணல. 135 நாடுகள் அதை கண்டித்து சில நாட்களுக்கு முன்பு ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றன. அந்த நாடுகள் 135 நாடுகள்ல இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் இன்னொரு நாடு. அப்போ உலகத்தினுடைய பெரும்பான்மையான உலக நாடுகளுடைய நன்மதிப்பை, நல்லெண்ணத்தை, குட்வில்ல ஈரானியர்கள் மேலும், ஈரானிய இந்த அரசு மேலும் இழந்திருக்குன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது அவர்களுக்கு ஒரு தோல்வின்னு வச்சுக்கலாம். இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில 14 பேர் இறந்துட்டாங்க. அமெரிக்கர்களும் 13 பேர் இறந்துட்டாங்க. அதெல்லாமே அந்த அமெரிக்க தோல்வி கணக்குல நம்ம சேர்க்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு முதல் 6 நாள் அவர்கள் போருக்கு ஆன செலவு எவ்வளவுன்னா 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி முதல் 6 நாள் போரை நடத்தியிருக்காங்க. 11 பில்லியன் டாலர் செலவாயிருக்குன்னு கணக்காட்டியிருக்கு பென்டகான். அப்புறம் 2-3 நாள் முன்னாடி காங்கிரஸ் முன்னாடி போய் $200 பில்லியன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர் தளவாடங்களை திருப்பி உற்பத்தி செய்வதற்கும் இருப்புகளை மீண்டும் நிரப்புவதற்கும். அதனால அதெல்லாமே அவர்களுடைய கணக்குல குறைச்சல். இஸ்ரேலியர்களை பொறுத்த வரைக்கும் 14 பேர் இறந்துட்டாங்க. அச்சத்துலதான் ஈரானியர்கள் எவ்வளவு அச்சத்தோடு வாழ்றாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலியர்களும் பலத்த அச்சத்துக்கு கீழே வாழ்றாங்க. ஆனால் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் இந்த போருக்கு பெரிய ஆதரவு இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். அதனால இந்த போர்ல வென்றவர்கள் தோற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் வென்றிருக்கிறார்கள், வென்றதாக சொல்லிக் கொள்ளலாம். எல்லாரும் தோற்றிருப்பதாக நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம்.
ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளையுமே தாண்டி ரஷ்யாவுக்கு ரகசியமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன நிலைமையில இப்போ அந்த மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு இல்லையா? இந்த போரில் ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப நுட்பமான கேள்வி. போரில் ஒரே ஒரு வெற்றியாளர் தான் முழுமையாக வெற்றி பெற்றவர்னு சொன்னா அதிபர் புட்டின். அவருக்கு தான் இந்த 1 மாத விலக்கிலேயே அவர் $10 பில்லியன் சம்பாதிப்பாராம். அதனால இந்த போரை அவர் யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிற இந்த போர் இன்னைக்கு 50வது மாதத்துல இருக்கு. அதை அவர் தொடர்ந்து நடத்துவதற்கு அது துணை செய்யும். இந்த விலக்கு இன்னும் சில மாதங்கள் நீட்டிச்சா அவர் ரொம்ப வருஷங்களுக்கு அந்த போரை நடத்தலாமா. அதனால இந்த போரில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா ஒரே ஒருவர் தான், அவர் அதிபர் புட்டின். ஓகே, இஸ்ரேல் தான் அமெரிக்காவை ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போர் தொடங்குறதுக்கு காரணமா இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ இஸ்ரேலுக்கே ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது நீங்க சவுத் பாஸ்ல தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படி நடத்துனீங்க அப்படின்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இனிமே ஒரு போர் நடத்துறதுக்கு இஸ்ரேலோட உதவியுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே பாதையில் தான் பயணம் செய்யறதா? இல்ல, அப்படியெல்லாம் ஒரே ஒன்றிணைந்தவர்கள் செயல்படுகிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு. இது நாடகமா கூட இருக்கலாம், அவர்கள் 2 பேரும் நடத்துகிற நாடகமா இருக்கலாம். இல்ல உண்மையிலேயே அவர்கள் லாக் ஸ்டெப்பா இல்ல, அதாவது ஒரே நேரத்தில் சரியாக சமமாக அவர்கள் ஒரே அளவில், அதாவது சுருதி பேதம் தென்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ்ரேலியர்களுக்கு பெரிய வன்மம் இருக்கு இந்த அரசு மீது, இந்த ஈரானிய அரசு மீது. அப்படியெல்லாம் கிடையாது அமெரிக்கர்களுக்கு. அமெரிக்க அரசுகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அணு சக்தியாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதனை தவிர மற்றபடி அவர்களுக்கும் என்ன பெரிய பகையெல்லாம் ஒண்ணு இல்லை. 79ல ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் நடந்துச்சு. அமெரிக்க தூதரகத்தை ஈரானிய புரட்சி அரசு கைப்பற்றி சரியாக 444 நாட்கள் அமெரிக்க தூதரக பணியாளர்களை பிணை கைதிகளாக அவர் வைத்திருந்தார்கள். அதை தவிர மற்றபடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஜென்ம பகை அதெல்லாம் கிடையாது. 79க்கு முன்னாடி அமெரிக்கர்களோட பெரிய நல்லுறவை பேணி வந்த ஒரு ஈரானிய அரசாகத்தான் ஈரான் இருந்தது. இஸ்ரேலுடைய நிலைமை மொத்தமாக வேறு. அவர்கள் ஈரானியர்களை ஜென்ம பகைவர்களாக நினைக்கிறார்கள். அதே மாதிரி ஈரானிய அரசும் அவர்களை அப்படி நினைக்குது. அதனால அவர்கள் அமெரிக்கர்கள் செய்வதைத்தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அமெரிக்கர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை அவங்க செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்க கண்களை கட்டிவிட்டவர்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதுவும் நடக்கலாம், ஆனால் நாடகமாகவும் இருக்கலாம். இப்போ நடந்த இந்த தாக்குதல் மாதிரி சொல்றீங்க. இந்த போர் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலா இப்போ பொதுவான ஒரு பேச்சு பார்க்க முடியுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது வந்ததுனாலதான் இப்போ இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும், ட்ரம்ப் அவர்களுக்கு பொழுது போகாம இப்படி ஒரு போரை எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. போரோட காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, இந்தியாவிலையும் மற்ற இடங்கள்லயும் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருந்து இதை மடைமாற்றம் செய்வதற்காக, உலக கவனத்தை திருப்புவதற்காக இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றவர்கள் இருக்காங்க. அமெரிக்காவில் அந்த மாதிரி விமர்சகர்கள் இல்லை நான் பார்த்த வரைக்கும். அதாவது இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் சொல்லுவாங்க, அவர்கள் கேலியாக தினசரி உலக சம்பவங்களை, அவங்க நாட்டு சம்பவங்களை வைத்து கேலி செய்து பேசுபவர்கள், ஒரு கூட்டத்தை மகிழ்விப்பவர்கள். அந்த ஷோ, அந்த காட்சி ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த மாதிரி, இங்க விவாத மேடை மாதிரி அங்க அதை நடத்துறாங்க. அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சீரியஸான ஒரு கருத்தாழமிக்க விமர்சகர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இது வரைக்கும் வைக்கல, நான் பார்க்கல அமெரிக்க ஊடகங்கள். அது பெரிய காரணமா இருக்கும்ட்டு நான் நினைக்கல. அது அவர் கடந்து வந்துருவாருன்னு தான் தோணுது. 35 லட்சம் ஆவணங்கள் ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. அதுல பெரிய குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுல அவர் தொடர்பாக இல்லை. அவர் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஆழமாக அவர் மீது இருந்தது, அல்லது அதை வலியுறுத்தக்கூடிய சான்றுகள் அதெல்லாம் கூட இருந்துச்சு அப்படின்லாம் இல்லை. அதனால அதை கடந்துருவாருன்னு தோணுது. மீதி 25 லட்சம் இருக்கு இன்னும், அதை இன்னும் வெளியிடல. அது வந்துச்சுன்னா அது என்ன சொல்லும்னு தெரியாது நமக்கு, அதை பார்க்கலாம். இந்த போர் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு பொழுது போகலன்றதுக்காக இல்லை. ஈரானியர்கள் 2002 இருந்து அவர்கள் மறைமுகமாக ஒரு அணுசக்தியாக மாறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தி மேலை நாடுகளை கலங்கடித்தது, வளைகுடா நாடுகளை கலங்கடித்தது. இந்தியாவே 2005லயும் 2006லயும் ஈரானுக்கு எதிராக மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசு வாக்களித்திருக்கிறது. நாம நம்முடைய நிலை, இந்திய அரசனுடைய நிலையை மன்மோகன் சிங் பலமுறை சொல்லியிருக்கார். நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறுவதை இந்தியா விரும்பவில்லை. அதனால அதுதான் ட்ரம்ப்னுடைய மிகப்பெரிய சிக்கல். அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் இவ்வளவு நாள் அவர்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பின்னணியை பாத்தீங்கன்னா, அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் உங்களை மூழ்கடித்து ஒரு புதைகுழியில் உங்களை தள்ளி அவர்கள் மறைமுகமாக ஒரு திட்டத்தை அவர்கள் கையாளுவது தெரிகிறது. அதனால அவர் ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. நீங்க யுரேனியத்தை கையாளவே கூடாது, உங்களுக்கு வேண்டிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆக்க சக்திகளுக்கு மின்சாரத்திற்கு நாங்க தரோம், இலவசமா தரோம் அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். இல்ல, எங்களுடைய பிரிக்க முடியாத உரிமை, எங்களோட கூட பிறந்த உரிமை யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பது, அதை கண்காணிப்புக்கு நாங்க ஆட்படுத்துறோம். இப்படித்தான் முன்னாடி கண்காணிப்புக்கு ஆட்படுத்தி 3.67% செறிவூட்ட சொன்னா 60% செறிவூட்டின வரலாறை உடையவர்கள் அவர்கள். அதனால ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அவர் முடிவு பண்றாரு. இப்போ அவர்கள் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இந்த 47 ஆண்டுகள்ல இதுதான் அவர்கள் மிக பலவீனமாக இருக்கக்கூடிய தருணம். இப்போ அடிச்சோம்னா அவர்கள் ஒரு 10-15 ஆண்டுகள் பின்னாடி தள்ளிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற கோள்கள், வானில் இருக்கக்கூடிய கோள்களை வச்சு அவர்கள் இந்த முயற்சியில திருப்பி இறங்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அதையும் சொல்லியிருக்காரு நேற்று. அதனால அந்த கைப்பற்றுவது என்ற அவருடைய தொடக்க கால இலக்கு இப்போ அதை கைவிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, மீண்டும் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கினால் இதே மாதிரி அவர்கள் தாக்குதலுக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது உலக நாடுகள் அப்படிலாம் பார்த்தாலுமே நம்ம நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ இந்தியாவுக்குமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்பிஜி தடை அது அதிகமாகிருக்கு. இப்போ இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஹர்மூஸ் அந்த நீர்நிலை அந்த வழித்தடம் வழியாக 2 எல்பிஜி கப்பல்கள் வந்திருக்கதா நம்ம இந்தியால இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 கப்பல்கள் மட்டும் நமக்கு அந்த தடையை தீர்க்கிறதுக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல, போதுமானதா இருக்காது. இன்னும் 22 கப்பல்கள் இருக்கு அங்க. அதனால அது ஒரு சின்ன நிவாரணத்தை தரும். அப்படி இல்ல, மாற்று ஏற்பாடுகள் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம அல்ஜீரியால இருந்து வாங்குறோம், கனடால இருந்து வாங்குறோம், ஆஸ்திரேலியால இருந்து வாங்குறோம், அமெரிக்கால இருந்து வாங்குறோம் சமையல் வாயு. அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதனால இந்த இடர்பாடு ஒரு இன்னும் சில வாரங்கள் வேணா நீடிக்கலாமே தவிர அதுக்கப்புறம் நிலைமை சரியாகும். ஹார்மோஸ் நீரிணை வழியா நம்ம முன்னாடி நம்முடைய தேவைகளுக்கு 45% எண்ணெயும் வாயுவும் அது வழியா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 30% அதை குறைச்சிருக்கோம். அதனால பல நாடுகள் மாற்று ஏற்பாடுகளை இந்த போருக்கு அப்புறம் செய்ய முற்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேமிக்கிற வழக்கம் நமக்கு கிடையாது சமையல் வாயுவை. அதை பத்தி நம்ம இனிமேல் திட்டமிடுவோம். சேமிக்கிற வழக்கம் அப்படின்னா நம்ம 40% மட்டும் தானே உற்பத்தி செய்யறோம். அந்த வச்சு நம்மளால சேமிக்க முடியும். 2 மாதத்துக்கு எண்ணெய் இருப்பு வச்சிருக்கோம். நாளைக்கு எண்ணெய் வரலைன்னா கூட 2 மாதத்துக்கு இந்தியா முழுக்க எண்ணெய் தர முடியும், பெட்ரோல் தர முடியும், டீசல் தர முடியும். அந்த மாதிரி 2 நாளைக்கு மட்டும்தான் நம்ம இருப்பு கையில வச்சிருக்கோம் சமையல் வாயுக்கு. அதை 2 மாதத்துக்கு மாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு சேமிப்பு கிடங்குகள் வேணும். பூமிக்கு அடியில அதை சேர்த்து வைக்கிறதுக்கான நிறைய செலவு செய்து அந்த மாதிரி கட்டமைப்பெல்லாம் நம்ம பண்ணணும். அதை இந்த போருக்கு பிறகு நம்ம கற்றுக்கொண்டு ஒருவேளை அதுல அப்படி அந்த மாதிரி முயற்சிகள்ல இறங்குவோம். இப்போ இந்த எல்பிஜி அதையும் தாண்டி கச்சா எண்ணெய் அதுவுமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சோ எல்லா செயல்பாடுகளுமே அமெரிக்கா சொல்லி நம்ம இந்தியா செய்யற மாதிரி இருக்குதா, இல்ல நமக்கு மோடி அவர்கள் தனியா ஏதாவது நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்களா? இல்ல, நாம அமெரிக்கா சொல்லி எல்லாம் நாம எதையும் செய்யல. அதாவது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் தொடர்ந்து வாங்கினா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஆதாயம் இருக்கு, லாபம் இருக்கு. அமெரிக்க சந்தை மூடப்பட்டு விடும் நம்முடைய வணிகர்களுக்கு. நம்ம வணிகத்தை நம்பி அந்த மாதிரி ஏற்றுமதி சந்தையை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர்களுடைய வயிற்றில் அடிக்கப்படும். அப்ப இது 2த்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். பார்க்கும் பொழுது இதுல வரக்கூடிய ஆதாயம் அவ்வளவு பெருசு இல்லை, இதுலதான் மிகப்பெரிய ஆதாயம் இருக்குன்றதுனால இதை விட்டுட்டு அதுக்கு போறோம். நமக்கு மட்டும் அந்த தடை இல்லை அங்கிருந்து வாங்குறதுக்கு. உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளுக்கும் தடை, நமக்கு மட்டும் விலக்கு அல்ல, உலக நாடுகள் அத்தனைக்கும் விலக்கு. ஈரான் கிட்ட இருந்தே எண்ணெய் வாங்கலாம்னு சொல்லி விலக்கு தந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்துட்டாரு. அதனால அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் அவ்வளவுதானே தவிர அப்புறம் அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் நாம மறுமொழி சொல்லிட்டு இருக்கணும்ட்டு சில இந்தியர்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதாவது இதெல்லாம் கடந்து போயிடணும். அவர் இன்னும் ஒரு 34 மாதங்கள் ஆட்சியில் இருப்பார். அது போன பிறகு அமெரிக்கா அதற்கு அடுத்து வருபவர் ஒரு இயல்பு நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு வருவார் அப்படின்ட்டு நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி மாற்று வழி இப்போ எல்லா நாடுகளுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாற்று வழியா வரும்போது நமக்கு அதுக்கான செலவுமே அதிகமாகுது. கிட்டத்தட்ட
10,000 மைல் மாற்று வழியா தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய விலைவாசியும் அதிகமாகிறதுக்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஓகே, அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பா ஏற்படுத்தும். விலைவாசி உயர்வை தற்காலிகமாகவாவது ஏற்படுத்தும். அமெரிக்காவில் வந்து எண்ணெய் விலை ஏறி இருக்கா மாதிரி இங்க முதல் 2 நாள் பெரிய பதட்டம் இருந்துச்சு. பெட்ரோல் சாலைகளில் வந்து வரிசை கட்டி கார்களும் 2 வீலர்களும் இருந்ததை நம்ம பார்த்தோம். கேன்ல எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆமா, அதெல்லாம். அதனால அந்த அச்சம் வந்து தேவையில்லை. ஏன்னா அப்போ அந்த நேரத்துல வந்து போதுமான அளவு தகவல் போதாமையினால் அந்த பதட்டம் இருந்துச்சு. சமையல் வாயுவுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸுக்கு உணவகங்கள்லாம் மூடிடுவாங்க, உணவகங்கள்லாம் ரொம்ப குறைவா தான், அப்படி எதுவும் பெருசா நடக்கல 2 நாளைக்கு பிறகு. அதனால நாம ஓரளவுக்கு சீரா அதை கையாளுறோம். இடையில கொஞ்சம் ஒரு பற்றாக்குறை வரலாம், அதை சில வாரங்கள்ல கடந்துருவோம்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த எல்பிஜி சிலிண்டர், பெட்ரோல் இதை தாண்டி நமக்கு வந்து குடியிருப்புகளோட விலையுமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா அர்ஜுனா நிறுவனம், அதாவது பிரசாந்த் தாக்கூர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த கட்டுமான பொருட்களுமே வந்து மாற்று வழியில எல்லாமே போக்குவரத்து செலவுகள் அதிகமாக மற்ற எல்லா பொருட்களுடைய விலையிலையும் பிரதிபலிக்கும். அப்படித்தானே? ஒரு பொருள் பக்கத்தெருவுல இருந்து வாங்குறதுக்கும் ஒரு தள்ளி ஒரு 10 தெரு தள்ளி இருந்து நம்ம கொண்டு வர்றதுக்கும், இங்க இருந்து யாரையாவது அனுப்பணும் அல்லது அங்க இருந்து யாராவது வரணும், அதுக்கான போக்குவரத்து செலவு அதெல்லாம் இருக்கு, நேர செலவு அதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறோம்? இதுல இருந்து பாடங்களை கத்துக்கிறோம். இந்த பாடங்கள்ல இருந்து நமக்கு பெரிய அளவுல பெரிய இழப்போ வலியோ ஏற்படாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பண்ண முடியும். அதாவது ரிஸ்க் மிட்டிகேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். அதாவது இந்த இடர்களை குறைப்பதற்கு, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எவ்வளவு முடியுமோ சரி செய்வதற்கு, அதற்கான முயற்சிகள்ல தான் இருக்க முடியுமே தவிர, எப்படி சார் விபத்தே இல்லாத வந்து வண்டி ஓட்டுறது அப்படின்னா அதற்கான முயற்சிகள்ல தான் நம்ம இருக்கணும். அதை தவிர அதையும் தாண்டி விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கான எல்லா வழிகளையும் நாம் கையாள வேண்டும். அதுதான் ரிஸ்க் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். அதை வந்து இந்த நாட்டினுடைய திட்டமிடுபவர்கள் உட்கார்ந்து அந்த மாதிரி எண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி.